அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது வாழ்க்கை பணத்துக்காகவே பணத்தை தொலைச்சவங்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க அப்படின்னு சொல்லி உழைக்கும் வர்க்கத்தை என்ன செய்யறாங்க, நிறைய ரீல்ஸ்ல காட்டுறாங்க. இந்த உழைக்கும் வர்க்கம் இருக்காங்கள, அவங்க பணத்துக்காக வாழ்க்கையை தொலைக்கல, தன்னுடைய வாழ்க்கையை தன் உறவுகளுக்காக கொடுத்துட்டாங்க. என்னன்னா பிள்ளைக்காக, மனைவிக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, பெற்றோர்களுக்காக அவன் உழைக்கிறான். அந்த இடத்துல அவன் வாழ்க்கையை தொலைக்கல, அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறான். வளமான வாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை மட்டுமே தேடி அலைஞ்சி கொஞ்சமும் சம்பாதிச்ச அந்த பணத்தை அனுபவிக்காம இருக்கிறவனுங்களுக்கு மத்தியில என் குடும்பம் வளமா வாழணுங்கிறதுக்காக பொருளாதாரத்தை தேடுறவன் கிரேட்டு தாங்க. அதே நேரத்துல அவன் படுற கஷ்டம், அவனுடைய வலி, அவனுடைய உடல் உழைப்பு எல்லாமே அவனுக்கு ஒரு நாள் மறந்து போகும். எப்ப தெரியுமா? குடும்ப சந்தோஷத்தை பார்க்கும்போது. பிரசவ வழியில துடிக்கிற ஒரு பெண் பிள்ளைய பார்த்த உடனே பெண் பிள்ளையா எனக்கு ஆண் பிள்ளை வேணும், ஆண் பிள்ளையா எனக்கு பெண் பிள்ளை வேணும்னு சொல்லி எப்படி வலியை மறக்கிறாளோ அப்படி உழைக்கக்கூடிய அந்த ஆணும் ஒரு நாள் வலிகளை மறப்பான். அது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்ப சந்தோஷத்தை பார்க்கும்போது. இவனை வாழ்க்கையை தொலைச்சவன் தயவு செய்து சொல்லாதீங்க, இவன் வாழ்க்கையை கொடுக்கிறவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அந்த பாக்கியத்தை, அந்த அருளை, அந்த குழந்தைய நல்ல ஆரோக்கியத்தோடு பார்த்துக்கணும்னு சொல்லி உழைக்கிறவனும், பணம் தான் முக்கியம்னு சொல்லி அதுக்காகவே ஓடுறவனும் ஒண்ணு கிடையாதுங்க.